Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் கொஞ்சம் ஒரு சில பைத்தன் ப்ரோக்ராம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசிவரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஜஸ்ட் மினிட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு இப்போ கோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் கோட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகே, ஜஸ்ட் மினிட். ஸோ டெஃப் ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். டெஃப் ஃபங்க்ஷன். ஓகே, ஓகே ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷனோட நேமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்றதான். அதில் வந்துட்டு ஏன்ற ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஃபங்க்ஷன் தனி வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. அதில் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, உள்ளே வந்துட்டு பாஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இந்த பாஸ்ன்றது ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைனை வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிட்டு பைத்தன் போயிடும், அவ்வளோதான். ஓகேவா? பைத்தனோட இன்டர்பிரட்டர் இந்த லைனை பார்த்துட்டு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணும், அதான் இதோட மீனிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து என்ன இருக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷனோட நேம் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஓகே ஸோ நான் அந்த இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் ஸோ இதில் அன்னேம்னு இருக்கும், இதை மாற்றிடுங்க, கரண்ட் ஃபைல் மாற்றுங்க. ஸோ அன்னேம்னு கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அன்னேம்னு கொடுத்துட்டு ரன் பண்ணேன்னா கூட ரன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பைத்தனோட இன்டர்பிரட்டால இது எந்த ஃபைலில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் கரண்ட் ஃபைல்னு கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரர் ஏன் வந்திருக்குன்னா இந்த ப்ரோக்ராம் எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நான் உள்ளே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு பேராமீட்டர். இந்த பேராமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 இன்புட் கொடுத்துருக்கேன். 0ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், மறுபடியும் ஏ கொடுத்துட்டு 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது உள்ளே கொடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட். இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு நான் 2 வேல்யூ கொடுத்தா வந்துட்டு எடுக்க முடியாது. ஒரே வேரியபிளுக்கு 2 வேல்யூ கொடுத்தா அது எப்படி அக்செப்ட் பண்ணும்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எரர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் காட் மல்டிபிள் வேல்யூஸ் ஃபார் ஆர்குமெண்ட் ஏ. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனாக வந்து நிறைய வேல்யூ கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கான காரணம் இது பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஏவை மட்டும் டெலீட் பண்ணிட்டு 0 மட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எரர் வராது. ஓகே, ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ எரர் வரல பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் எரர் வரக்கூடாது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எந்த பேராமீட்டருக்கு எந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரியணும். ஓகே, பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு ஒன்று இருக்குது, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்னு ஒன்று இருக்குது, தென் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வாங்குற இதுவும் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ அதே வந்துட்டு அடுத்தது ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். டெஃப் சீஸ் ஷாப். ஓகே, ஸோ சீஸ் மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு ஷாப் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா சீஸ் ஷாப்பு, சீஸ் ஷாப் ஆஃப். இதில் வந்துட்டு ஒரு சில பேராமீட்டர்ஸை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டாரு ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நான் சொல்கிறேன், சரியா? ஓகே, ஸோ இருங்க. ஸோ ஸ்டாரு கீவேர்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், பேராமீட்டர்லாம் உள்ளே கொடுத்துட்டேன். அடுத்து வந்துட்டு உள்ள இன்லைன் கோட் எழுதணும். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து do you have ஓகே do you have. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இது என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு கொடுக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்மளோட வேல்யூஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளோட வேல்யூஸை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. எங்க இருக்கு கொஸ்டின் மார்க்? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து டூ யூ ஹேவ் எனி கைண்ட் அப்படின்னா, ஸோ அதில் நம்ம இன்புட் கொடுப்போம், அதை வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. நம்ம எதாவது கேட்குற மாதிரி அர்த்தம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப். இந்த பிரிண்ட் ஆஃப்ல அடுத்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஐ எம் சாரி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஓகே வி ஆர் ஆல் அவுட் ஆஃப். ஓகே, ஆல் அவுட் ஆஃப் கொடுத்துட்டு கைண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைண்டுக்கு இப்படி ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இது இந்த ரெண்டுமே எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைண்டுக்காக. ஓகே, இந்த கைண்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்துட்டு இதை இன்புட்டை வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த லைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபார் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஆர்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பேன். ஆர்குமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்குமெண்ட்ஸில் இன்புட் வாங்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து எலமெண்ட்ஸ் எடுக்கும். ஸோ ஆர்குனா இது வந்துட்டு ஆர்குமெண்ட்ல இருக்க ஒரு சிங்கிள் எலமெண்ட். இட் இஸ் நத்திங் பட் சிங்கிள் எலமெண்ட் தான் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஆர்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் எது பிரிண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துக்கிறேன். இந்த பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட் பண்ண வேண்டியது, இது வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்து, ஸ்டார்னு இது மல்டிபிகேஷன் அர்த்தம். ஓகேவா? 40ன்னு கொடுத்துக்கிறேன். 40. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டார் ஆகுனா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் டேரெக்டாக பேராமீட்டர் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்போம், கைண்டு ஆர்குமெண்ட் கீவர்னு. ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டார் முன்னாடி போட்டு வச்சிருக்கேன், இதில் வந்து 2 ஸ்டார் முன்னாடி போட்டிருக்கேன். இந்த 2 ஸ்டார் அப்புறமா பார்ப்போம். இந்த ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டார் வந்துட்டு இந்த ஸ்டார் போட்டோன்னா அதுக்கு ஒரு யூனிக் மீனிங் இருக்குது. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டாரை போட்டுட்டு நான் வந்துட்டு உள்ள எத்தனை வேல்யூ வேணால் பாஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஃபங்க்ஷனில் 2 வேல்யூ கொடுத்தேன் ஒரே ஒரு வேரியபிளுக்கு. என்ன காட்டுச்சு, எரர் காட்டுச்சு இல்லையா? ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாரை போட்டு நான் எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் சரி எரரே காட்டாது. நான் ஒரே ஒரு வேரியபிளுக்கு 10 வேல்யூ கொடுத்தாலும் 10ஐயும் எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட் அப்படின்றது. இந்த ஸ்டார் கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் எழுதும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணி நான் வந்து இந்த கீவேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் அதுக்கு நான் கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னால கேடபிள்யூ டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகே, அதில் உள்ள எலமெண்ட்டை இன் கீவேர்ட்ஸ். ஓகே, ஓ சாரி. ஓகே, ஸோ இதை கீவேர்ட்லேருந்து கேடபிள்யூ எலமெண்ட் வந்து எடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறேன் வழக்கம் போல், அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் தான் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கேடபிள்யூன்றது பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து தேவையான ஸ்ட்ரிங்ஸை கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த கீவேர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார் கொடுத்தா என்ன அர்த்தம் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ ஸ்டார் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேராக இருந்தது அப்படின்னா கீ வேல்யூ பேர். ஓகே, ஸோ இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதை ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக டேட்டாவை கொடுக்குறப்போ ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தா நமக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட் போதும். இல்லை அப்படின்னா நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணுற இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் போதும், நிறைய வேல்யூ கொடுத்தோம்னா. ஆனால் நம்மளோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்குது, அதான் நான் இங்கே வந்து எழுதுறேன். ஓகே, ஸோ கீ வேல்யூ பேரில் இப்போ இங்கே ஒரு கீ கோலன் அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம்னு கொடுத்துக்கிறேன். ஐஸ்கிரீம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கீ. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ வெனிலா ஃப்ளேவர். ஓகே, ஸோ வெனிலா ஃப்ளேவர். ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம்ன்ற கீக்கு வெனிலா ஃப்ளேவர்ன்றது ஒரு வேல்யூ.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட். அதில் தென் வந்துட்டு இதில் டபுள் கொட்டேஷன் இல்லை சிங்கிள் கொட்டேஷன் மறக்காம போட்டிருக்கேன், இல்லைன்னா எரர் வரும். ஓகே ஓகே. ஸோ இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஓகேவா? ஸோ இதை போட்டிருக்கு. நம்ம வந்துட்டு இதை ரன் பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட் தரலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம கைண்டில் வாங்குற இன்புட்டை இந்த கைண்டில் இந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த லைன் டூ யூ ஹேவ் எனி கைண்டு அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க். ஓகே, அது கேள்வியாக கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கைண்டில் போட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் கைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சாரி ஃப்ரூட்ஸ்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஐம் சாரி வி ஆல் ஆர் அவுட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? அதாவது உங்கள்கிட்ட பழங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே கேட்குறப்போ டு யூ ஹேவ் எனி ஃப்ரூட்ஸ் அப்படின்ற கேள்வி வரும். ஸோ உங்ககிட்ட பழங்கள் இருக்கான்னா ஒரு பழக்கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒன்று. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் சாரி வி ஆர் ஆல் ஆர் அவுட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஸோ எங்ககிட்ட பழங்கள் கிடையாது, அந்த பழக்கடையில் பழங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதான் வந்து மீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆர்குமெண்ட்ஸில் எத்தனை வேல்யூ வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆர்குமெண்ட்ஸில் கொடுத்த ஒரு 10 வேல்யூ கொடுத்ததுனாலும் 10ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 எடுக்கும், அது பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து 1 எடுக்கும், பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இந்த அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டு 40 கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, இதை வந்துட்டு 40 தடவை பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேடபிள்யூ இந்த கீவேர்டில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேரையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். இந்த கேடபிள்யூ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கீவேர்டில் மட்டும்தான் எடுக்கும், நம்ம தான் அதுலேருந்து வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேடபிள்யூ கீ எடுத்துடும், நம்ம வந்து கோலன் வைக்கணும். முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, இதான் அதோட சிண்டெக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கோலன் வச்சுட்டு கீவேர்ட்ஸ் ஆஃப் கேடபிள்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு கரஸ்பாண்டிங் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் ஆஃப் கேடபிள்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு என்ன வேல்யூ அதை எடுத்துடும். இதே மாதிரி எத்தனை நம்ம வேல்யூ கீவேல்யூ பேர் வந்துட்டு கொடுத்தோமோ எல்லாத்தையும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஒரு 10 கீவேல்யூ பேர் கொடுத்தாலும் 10ஐயும் ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி இன்புட் கொடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை, வெயிட் பண்ணுங்க. அதானே பார்த்தேன். ஸோ அதாவது ப்ரோக்ராம் அன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. சாரி நான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் இல்லையா, அதை மறந்தே போயிட்டேன். ஸோ ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில இன்புட்ஸை கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா கைண்டும் எடுத்துக்கோம், ஆர்குமெண்ட்ஸும் எடுத்துக்கோம். ஓகே, ஸோ தென் கீ வேல்யூ பேர்ஸாக கொடுக்குற இன்புட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகே, என்ன வேணால் கொடுங்க. ஓகே, ஆப்பிள் தான் இல்லை இருக்கணும், இல்லை நீங்கள் ஆரஞ்சு எது வேணால் கொடுத்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்களா அடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் எடுக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது கொடுக்குறேன். ஓகே, கிளைமேட்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன கொடுக்கலாம். ஓகே, குட் மார்னிங்னு கொடுக்குறேன். ஓகே, ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம், கைண்ட் வந்துட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் எடுக்கும். ஓகேவா? ஆர்குமெண்ட்ல நம்ம 3 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 3 எடுக்கும். ஓகே, இது எல்லாமே ஆர்குமெண்டோட தான். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீவேர்டு ஆர்குமெண்ட் இன்புட் கொடுக்கணும் இல்லையா, நார்மலாக இப்படி கொடுக்க முடியாது. அது கொடுக்குறப்போ எப்படி கொடுக்கணுன்றத பாருங்க, நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஷாப் கீப்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஷாப் கீப்பர்ன்றது நானாக கொடுக்குறதா, நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஷாப் கீப்பர் இஸ் ஈக்குவல் டு ஷாப் கீப்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வேரியபிள் மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா இதை வந்து கீயாக கன்சிடர் பண்ணிட்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறத வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு இங்கே பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்து ஷாப் கீப்பர் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு நேம். ஓகே, உதாரணத்துக்கு ஓகே அண்ணாச்சின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ணாச்சி. ஸோ ஓகே, இதை கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்று மட்டும் பத்தாது. ஓகே, ஒன்று மட்டும் வேண்டாம். ஸோ இன்னும் நிறைய கொடுக்கலாம். கிளைண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கிளைண்ட் கொடுக்குன்னா அவங்க வந்துட்டு யார், வாடிக்கையாளர்கள் தான். ஓகே, ஸோ ஒரு கடைக்கு வந்துட்டு வாங்க வர்றவங்க தான் அவங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம். ஸோ கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருண். ஓகே, ஸோ அருண்றவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வாங்க வர்றவங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கொடுத்துக்கிறேன்.
ஸோ ஸ்கெட்ச்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்கெட்ச்னா ஒன்றும் இல்லை, அந்த ஷாப்போட கடை பேருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதான் அந்த மாதிரி தான் வரும். ஓகே. நம்ம ஒரு கடை பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரூட் ஷாப்னு வச்சுக்கலாம், அதுவே போதும். ஓகே ஃப்ரூட் ஷாப். ஓகே. ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். ஓகேவா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட் இன்புட் கொடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேட்டர்ன். இப்போ வந்துட்டு ரன் பண்ணலாம். ஓகே. இப்போ ரன் பண்ணால் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வரும். ஸோ இப்போ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டு யூ ஹேவ் எனி ஆப்பிள் கொஸ்டின் கேட்குதா. ஸோ ஐம் சாரி வி ஆர் அவுட் ஆஃப் ஆப்பிள். ஓகே. ஆப்பிள் வந்து இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு சாரி பொசிஷனல் ஆர்குமெண்ட் அடுத்து என்ன கொடுத்தோம், இந்த மல்டிபிள் வேல்யூ இருக்கிற அந்த ஆர்குமெண்ட் கொடுத்தோம் இல்லையா. இது பேர் வந்துட்டு ஏதோ ஒரு ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோம், 3 கொடுத்தோமா, சீசன், கிளைமேட், குட் மார்னிங், 3 பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே. இப்படி தான் வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீவேர்டு ஆர்குமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்தது எப்படி கொடுத்தோம் நீங்க கவனிங்க. ஈக்குவல் டு கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள போகிற எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்ஷனரி ஃபார்மெட்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ ஷாப் கீப்பர் யாருன்னா அண்ணாச்சி. ஓகே. அதாவது ஒன்றும் இல்லை, அந்த கடை வச்சிருக்கவங்க அண்ணாச்சி. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் யாருன்னா அருண், கடைக்கு வாங்குறவங்க. ஸோ ஸ்கெட்ச்னா அந்த ஷாப் பேர் ஃப்ரூட் ஷாப்பு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு கமெண்ட் லைனில் போட்டுறேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஓகே. அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ அடுத்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கன்கேட்னு போட்டுக்கிறேன். ஓகே. கன்கேட்னா கன்கார்டினேஷன் அர்த்தம், அதாவது நிறைய வேல்யூஸ் ஒன்று சேர்க்குறது. ஓகே. அது உங்களுக்கு புரியும். சாரி, அது கோட் பண்ணுறப்ப புரியும். ஓகே. இருங்க வரேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணுற ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்டார் ஆக்ஸ். ஓகே. இந்த ஸ்டார் ஆக்ஸ் கம்மா கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீடிஃபைன்டு வேல்யூ ஒரு வேரியபிள் பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ப்ரீடிஃபைண்டாக ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகே. வேல்யூவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே. ஸோ இப்படி வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்துட்டு செப்பரேட். ஓகே. அடுத்து வந்து கோலன் மறந்துட்டு வேண்டாம். ஸோ இந்த கோலன் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டேட்டர் ஸ்டார்டிங் பிளாக் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது இதுதான் டிக்டேட் பண்ணுது, அதனால கோலன் வைக்கணும், இல்லை எரர் வரும். ஓகேவா. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீ ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற அவுட்புட் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இதில் வந்துட்டு செப்னு கொடுத்துக்கிறேன். செப் டாட் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ ஜாயின்னு கொடுத்துக்கிறேன். ஜாயின்ன்ற ஒரு கீவேர்டு. ஓகே. இந்த ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா வேல்யூஸையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும். அது எந்த பேட்டர்ன் இருக்கோ அதை பொறுத்து ஜாயின் பண்ணுறது மாறும். ஓகேவா. ஸோ செப் டாட் ஜாயின் ஆஃப் ஆக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஆக்ஸ்ன்ற கீவேர்டில் என்ன ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும். எதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணும் அப்படின்னா இந்த செப்பரேட்டரில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம இன்புட் கொடுக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன, கன்கேட். ஓகே. அதை தான் பண்ண போகிறோம். ஸோ கன்கேட். ஓகே. சாரி, கன்கேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இன்புட் கொடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ கொடுக்கலாமா, எடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுக்கலாம், சாரி இது வேற உடல் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஓகே வீனஸ்னு கொடுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸில் கொடுத்த எர்த்து, மார்ஸு, வீனஸ் இதை வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா கம்மாவால், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும். ஜாயினாக வந்துட்டு ஒன்று சேர்க்கும். அதை வந்துட்டு ஒன்று சேர்த்து இந்த ஸ்லாஷால் வந்துட்டு பிரிச்சு பார்க்கும். ஓகே. பிரித்து காட்டும். இதுதான் வந்துட்டு அவுட்புட்டாக வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எர்த்து, மார்ஸு, ஸ்லாஷ் போட்டு வீனஸ். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட அவுட்புட் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், இதே அவுட்புட் அங்கேயும் வரும். ஓகேவா. ஸோ ஓகே ரன் பண்ணலாம். சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணல. ஓகே. வெயிட் பண்ணுங்க. ஓகே. வெயிட் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து ஒரு வேரியபிளை வச்சுட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா.
ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தனா வந்துடும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணால் தானே அவுட்புட்டில் பார்க்க முடியும். அதுதான் வந்துட்டு ஒரு லாஜிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ Ctrl+F கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே கொடுத்த அவுட்புட் அப்படியே இங்கேயும் வந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் ப்ரோக்ராம் வேற இன்புட்டு வேற செப்பரேட்டர் கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேற செப்பரேட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டாட் வச்சு செப்பரேட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இங்கே டாட் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. Ctrl+F கொடுத்தா ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செப்பரேட்டர் என்னவோ அதை வச்சு செப்பரேட் பண்ணிருக்கு, எர்த் டாட் மார்ஸ் டாட் வீனஸ். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, சேம் இதான் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எர்த் டாட் மார்ஸ் டாட் வீனஸ். ஓகே, இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா? ஷியோர். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ எதுக்குன்ற சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து இது சாரி வாய் போல. ஓகே, இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இதை வந்துட்டு ஒரு ஓகே பி அப்படின்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஸோ பி இருக்கட்டுமா இல்லை கே வச்சுக்கலாமா? ஓகே, இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இருந்து போகுது. ஸோ லிஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டு ரேஞ்சுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ரேஞ்சு கொடுத்துட்டு 3,6. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, பிரிண்ட் ஆஃப் பி. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் என்னன்னா ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு, இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுத்ததை அப்படியே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண அவசியம் இல்லை. இந்த லிஸ்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா கிரியேட் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது லிஸ்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுத்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ மட்டும் நம்மளோட இந்த லிஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ 3,6 அப்படின்னா 3லேருந்து 6 வரைக்கும் உள்ள வேல்யூஸை மட்டும் தான் பாஸ் பண்ணும், அதுக்கு மேலே பாஸ் பண்ணாது. உதாரணத்துக்கு 3, 4, 5 அது மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, லிஸ்ட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இது கொஞ்சம் வேற வெரைட்டியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டிக்ளேர் பண்ண சாரி இது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓ சாரி. ஓகே, ஸோ டைம் வந்துட்டு 20க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆக்ஸும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நானே வந்து ரேஞ்சை டிக்ளேர் பண்ணுறேன். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3,6. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு வேற வேரியபிள் ஒரு எல்ல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதே சேம் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ண போகிறேன். சாரி, கால் பண்ணல, அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். லிஸ்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரேஞ்ச் ஆஃப் கொடுத்துட்டு ஸ்டார் ஆக்ஸ். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா ஸோ வெயிட் பண்ண வெயிட் சாரி எதுக்காகன்னு சொல்லிட்டு வெயிட் சொல்கிறேன் இல்லையா? ஸோ சாரி, இந்த ஸ்டார் ஆக்ஸ் எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் இதுக்கு முன்னாடி சொல்ல ஃபங்க்ஷன்லேயே சொல்லிட்டேன். ஸோ ஸ்டார் ஆக்ஸ் என்ன பண்ண போகுது, நிறைய வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் ஆக்ஸும் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், வேரியபிள் அர்த்தம். அதில் 2 வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும், எரர் வரும். ஓகே, அப்போ நமக்கு வந்து இப்போ ஆக்ஸில் என்ன கொடுத்துருங்க 3,6னா அப்போ ரேஞ்ச் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 வரைக்கும். அப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 3, 4, 5ன்னு 3 இருக்கா? நம்ம ஆக்ஸன் மட்டும் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ அப்போ என்ன வரும், ஒரே ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒரே ஒரு வேல்யூ தானே கொடுக்கணும். அப்போ 3 கொடுத்தா எரர் வந்துடும்ல. ஸோ அதனால ஸ்டார் ஆக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டார் கொடுத்து போட்டான்னா அர்த்தம் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஸோ எத்தனை வேல்யூ வேணால் பாஸ் பண்ணலாம் அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஆக்ஸ் கொடுத்ததில் 3, 4, 5 3 வேல்யூ அக்செப்ட் பண்ணிடும். அதை நம்மளோட லிஸ்ட்டு கொடுத்துரும். லிஸ்ட்டாக மாதிரி நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு எதுக்காக தான் இந்த ஸ்டார் ஆக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 1 ஸ்டார் ஆக்ஸ் கொடுத்த உடனே ஸ்டார் ஆக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு உள்ள இன்புட்டாக போயிடும். 3,600 லிஸ்ட்டு அது உள்ள வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 எடுத்துரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் எல் கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3, 4, 5 வந்துருச்சு பார்த்தீங்களா அவுட்புட்டில். ஸோ இதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, இந்த லாஸ்ட் இருக்கிறது மட்டும்தான்.
ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட சாரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் சொல்றதுனால வந்துட்டு யாரும் வந்துட்டு கொஞ்சம் ஆங்கிரி ஆகிட வேண்டாம். ஓகே. ஸோ அது வந்து ஃப்ளோவில் வருது. ஓகேவா, வெயிட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ மேக் இன்க்ரிமெண்டர் இது எதுக்காக அப்படின்னா மீனிங் இல்லாமல் எதுவும் போடுறது இல்லை. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு மேக் இன்க்ரிமெண்டர் என்ன அர்த்தம், அதிகப்படுத்தணும் அர்த்தம். ஸோ அது அதுக்கு சம்மந்தமான ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். சரியா, மேக் இன்க்ரிமெண்டர் ஆஃப் இதை கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இதுலேருந்து ஒரு அவுட்புட்டை வெளியில் எடுக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி லேம்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லேம்டா ஃபங்க்ஷன் இது லேம்டா ஃபங்க்ஷன் ஒன்றா நம்ம சேனல்லே வந்துட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஓகேவா, ஸோ அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா சாரி நம்ம சேனல்லே தேடி பாருங்க. ஸோ இருக்கும். ஓகேவா, தென் அது தம்ப்நெயிலே போட்டிருக்கும். ஓகே, லேம்டா ஃபங்க்ஷன் ஓரியன்டா லேம்டா ஃபங்க்ஷன் போட்டிருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷனில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்றது நம்மளோட இன்புட் தான். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு அதாவது இந்த வேரியபிளாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் என். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட்டாக கொடுப்போம் இல்லையா என்னன்றது, அதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட ஆட் பண்ணிட்டு எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணும். அதை நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸும் சரி என்னுக்கும் சரி வெளியில இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இன்புட் தரணும். ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஒரு எஃப்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா ஸோ இதை தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, சாரி பிரிண்ட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சாரி வெயிட்டே நீங்கள் பண்ண வேண்டாம். சரியா, இன்க்ரிமெண்டர் ஆமாம்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே. ஸோ அதான் வந்துட்டு எரர் காமிக்குது. சாரி. ஓகே. ஸோ நான் இப்போ வந்துட்டு இன்புட் தரலாமா, உதாரணத்துக்கு 42ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் 42ன்னு கொடுத்துட்டு இதை எஃப்எம் மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன வரும்னு பார்க்கலாமா, ஜஸ்ட்டு எஃப்ஐ கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு இது என்ன, வெயிட் பண்ணி ஸோ ஃபங்க்ஷன் மேக் இன்க்ரிமெண்ட் ஆஃப் லோக்கல் லேம்டா அட் அதாவது என்னன்னா இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதோட மெமரி அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, பட் வந்து இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ நமக்கு தேவையானது வேல்யூ தான் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நம்ம எக்ஸுக்கு வந்துட்டு வேல்யூ கொடுக்கல. ஏன் அப்படின்னா 42ன்னு கொடுத்தோன்னா என்னோட வேல்யூ தான் உள்ளே போகும், எக்ஸுக்கு கொடுக்கல அப்படின்றதுனால. ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு மாற்றலாம். இங்கே 0 கொடுத்தோம். ஓகே, 0 கொடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0 கொடுத்தேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு எக்ஸுக்கு போயிடும். ஓகே. இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 42 வந்துருச்சா. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா எக்ஸோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 42. 0 + 42 42 பார்த்தீங்கன்னா அது 42ன்றது எக்ஸில் ஸ்டோர் ஆயிடும். ஓகே. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே. வேற பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு எஃப் ஆஃப்ல நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்மளோட என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 42வா, அதே மாதிரி நம்மளோட எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் என் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 5வா, ஸோ 5 ப்ளஸ் தென் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 42. ஸோ இது ஆட் ஆகிட்டு நம்மளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 47 வரும். ஸோ இது வந்துட்டு எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 42 வந்துட்டு 47 அப்படின்றது எக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்துட்டு ஸோ இந்த எக்ஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணால் பிரிண்ட் ஆயிரும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 47 வரும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா 47 வந்துருச்சு. இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.